தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அது ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம அத பற்றி விவாதிக்கிறத பண்ணிடுவோம். முதல்ல விவாதிக்க அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்கள வரவேற்கிறேன். வணக்கம் சந்திரசேகரன். வணக்கம் சார். இந்த வழக்குடைய சாராம்சம் ரொம்ப சுருக்கமாக நம்முடைய பார்வையாளர்களுக்கு மருத்துவர் சுப்பையா அப்படிங்கிறவர் ஒரு நியூராலஜிஸ்டாக இருந்தார். சென்னையில ஆரேபுரம். அங்கே அவர் தெருவில் சில கூலிப்படையினரால் வெட்டி கொல்லப்பட்டார். அது முடிந்து அந்த வழக்கு விசாரணை செஷன்ஸ் கோர்ட்ல நடக்குது. அதுல அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய குற்றவாளிகள், அதில் பலருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதுல 1, 2, 3, 4, 5, 6, 7 கிட்டத்தட்ட 7 பேருக்கு மேல தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா 7 பேர் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை. அப்புறம் பிறருக்கு ஆயுள் தண்டனை. அது மேல்முறையீட்டில் அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறது. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அத்தனை பேருடைய தண்டனைகளையும் அவங்க ரத்து செய்திடுறாங்க. இதற்கு மேல் இன்னொரு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. அது அந்த இறந்து போனவருடைய குடும்பத்தவரும் அப்புறம் தமிழக அரசுமே சேர்ந்து அந்த வழக்குல உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் அதை திரும்ப அந்த ஹைகோர்ட் கொடுத்த வேர்டிக்ட மாத்தி, ஆனா இந்த முறை அனைவருக்கும் மரண தண்டனையாக இல்லாமல் ஆயுள் தண்டனையாக கொடுக்கிறார். ஸோ சார், இதுல என்ன நமக்கு புரியலன்னா, ஒரே வழக்கு அது கீழமை நீதிமன்றம் அனைவரும் குற்றவாளிகள் அப்படின்னு மரண தண்டனையே தர்றாங்க. அதுக்கு அடுத்து உயர்நீதிமன்றம் எல்லாரையும் விடுதலையே பண்ணிடுறாங்க. அதற்கு மேல் முறையீட்டில் உச்சநீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் செய்தது, செஷன்ஸ் நீதிமன்றம் சரியான திசையில தான் போயிருக்காங்க. விசாரணை நீதிமன்றத்தை ரெஸ்டோர் பண்ணி தண்டனை மட்டும் கொஞ்சம் மாடரேட்டா அது தூக்கு தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனைங்கிறாங்க. இத ஒரு சட்டம் தெரியாத என்னை போன்ற ஒருவரால் இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சார், இதை நீங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை சார், சாதாரணவங்களாலே சுத்தமா புரிஞ்சிக்க முடியாது. இதுல நீதிமன்றத்துல வழக்குகள்லாம் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிற நல்ல பிராக்டிஸ் உள்ள வழக்கறிஞர்களே இந்த 2 தீர்ப்பையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அந்த ரொம்ப இந்த கிரிமினல் சைட்ல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப படிச்சு அதுல, அதாவது மார்ச் ஆஃப் லான்னு ஒண்ணு நீதிமன்றத்துல ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க எப்போதும். அப்போ ஒரு நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றங்கள் ஒரு மார்ச் ஆஃப் லா செய்யும். இந்த மார்ச் ஆஃப் லா எப்படி, அதாவது முன் தீர்ப்புகள் எல்லாம் அடிப்படையில செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிற மார்ச் ஆஃப் லா 2 விதமா மாறுது. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, விசாரணை நீதிமன்றம் மிக மிக கேஷுவலாக ஏற்கனவே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியே அந்த ஒரு அப்ரோச் பண்ணி அவங்க ரொம்ப கேர்லெஸ் மேனர்ல தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. நீதி அரசர்கள் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. மேல உச்ச நீதிமன்றத்துல நீதி அரசர்கள் சுந்தரேஷன், சதீஷ் சர்மா நீதி அரசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உயர் நீதிமன்றம் இந்த டெத் பெனல்ட்டியை ரத்து பண்ணி அக்யூட்டல் பண்ண தீர்ப்பானது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குது. இதை சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையாக ஒரு அப்சர்வேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு 2 பேருமே கேர்லெஸ் ஆட்டிடியூட் இந்த ஹைகோர்ட் ரொம்ப சாதாரணமா பண்ணிடுச்சு. இதை ரத்து பண்ணி அவங்கள நிரபராதின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா, விசாரணை நீதிமன்றம் சரியாவே ரொம்ப கேஷுவலா தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அதிகபட்ச தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ மேலோட்டமா பார்த்தா எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அதாவது டிமெட்ரிக்கலி ஆப்போசிட் அப்சர்வேஷன்ஸ்.
ஒரு அப்சர்வேஷன் ஒரு ஹைகோர்ட்ல கொடுக்கறதே வந்து ஹைகோர்ட் நீதிபதியே கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜு அந்த ஒரு டிவிஷன் பெஞ்ச் இந்த ரெஃபரல் தீர்ப்புல வந்து அதுமாதிரி கொடுக்குறாங்க. அதாவது மரண தண்டனை வந்ததுல வந்து அவங்க ரெஃபரல் நீதிபதியா இருந்து அதை அப்பீலும் போட்டிருக்காங்க. அந்த அப்பீல்ல வந்து இந்த மாதிரி கொடுக்குது. மேல போய் ஸ்டேட் வந்து என்ன செய்யுதுன்னா மேல அப்பீல் போறாங்க. அவங்க போய் இந்த மாதிரி சொல்லும்போது இது உண்மையிலேயே எனக்கே வந்து என்னடா இது ஒரு என்ன இந்த அளவு டிஸ்டர்பிங்கா. ஏன்னா முதல்ல வந்து அந்த மரண தண்டனையை ரத்து செய்து ஒரு நீதி தீர்ப்பை வழங்கும் போதே அது ஜெனரல் வழக்கறிஞர் மத்தியில வந்து ஒரு எல்லாருமே வந்து என்னடா ஒரு மரண தண்டனைங்கிறது வந்து குறைச்சு ஆயுள் தண்டனையா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜெனரலா உண்டு. எப்போதும் அதுதான் சொல்லுவாங்க. ஆனா அது சுத்தமாவே நிரபராதி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு எப்படி கொடுத்தாங்க. ஆனா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம் சார். உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் வந்து MS ரமேஷ் என்று நினைக்கிறேன், அவர் தான் ஜட்ஜ். அதுல பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்தே இந்த தண்டனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு போக்கிலேயே கூடுதல் மாவட்ட நீதிபதி வந்து அதை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து சரியா பார்க்கல. அக்ரவேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்பது வேறு, மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்பது வேறு. ஒரு கிரேவ் சஸ்பிஷன் இருக்கிறதுனாலேயே ப்ராசிக்யூஷன் வந்து அந்த வழக்கை பியாண்ட் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் பண்ணலைன்னா அதை வந்து தண்டனை கொடுக்க முடியாது, அதுவும் மரண தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லாம் கோட் பண்ணி அவர் வந்து ஒரு இதை கொடுத்துறாரு. இதுல மெயினா என்னன்னா, இதுல அப்ரூவரோட சாட்சியை வச்சுதான் இது வந்து கீழ்மை இது விசாரணை நீதிமன்றத்துல கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்ரூவர் இதெல்லாம் ஒரு கூலியால ஏவப்பட்டது. அதுல ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நான் வந்து குற்றத்தை இது மாதிரி நடந்தது வந்து என்னங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் விட்னஸா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இது மன்னிப்பு கேட்கிறாரு. பாடன், அது பேர் பாடன் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நான் வந்து குற்றே ஒத்து, ஆனா அதனாலே மட்டுமே அவருக்கு வந்து தண்டனை கொடுக்காம விட முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அது வந்து அதாவது டபுள் எஜ் ஸ்வார்ட் தான். அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவர் வந்து மற்றவங்களை மாட்டி விடுறதுனால இவர் தப்பிச்சிருவாருன்னு சொல்ல முடியாது. அவர் பாயம் அது இருந்தாலும் அவர் அந்த ரிஸ்க் எடுத்து அவர் செய்யறாருன்னா, ஏன்னா சில கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்ட் எவிடன்ஸ் இருக்காது. அப்ப அப்ரூவர் வந்தாதான் உங்களால வந்து அந்த குற்றத்தையே நிரூபிக்க முடியும். 3 பேர். நான் இது மாதிரி ஒரு வழக்கு நான் வந்து கடலூர் மாவட்டத்துல நான் நடத்தினேன். அதுல வந்து ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணிடுறாங்க. அவங்க மனைவி, அவங்களுடைய காதலன், அந்த காதலனோட ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து அவளை கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கு டைரக்ட் சாட்சியே கிடையாது. ஆனா கொலை செய்தது அவங்க தான்ங்கிறது சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. ஆனா நேரடியான சாட்சி எதுவுமே கிடையாது. அதுல அந்த காதலனோட நண்பன் வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறான். இது அவன் வந்து அப்ரூவர் ஆகி அவனுக்கு வந்து அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும்போது, ஆனா அந்த அப்ரூவர் என்பவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீதிமன்றம் வந்து ட்ரஸ்ட்வொர்த்தியா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு. ஏன்னா அவனே ஒரு தப்பானது, அவனும் வந்து குற்றவாளி, அவனே வந்து மற்றவங்க 2 பேரையும் மாட்டி விட்டு இவன் தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு credibility of the witness. எக்ஸாக்ட்லி த வேர்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அவனை எடுத்துக்கூடாதுங்கிறது தான் அதுல ஒரு விஷயம். ஆனா சில கேஸ்ல வந்து அப்ரூவர் இல்லாம சில கேஸை ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி வழக்கு தான் இந்த டாக்டர் சுபையா வழக்கு. ஸோ அதுல கூலிப்படையில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்னென்ன நடந்தது, ஏது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவர் ஆகி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இதுல என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்னா, ஒரே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னா, முதல்ல அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ட்ரஸ்ட்வொர்த்தி கிடையாதுங்கிறது பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது, அது கைட்லைன்ஸ். இதை தவிர எந்த இடத்துல வந்து அப்ரூவரா வந்து கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர் போடுது. அதே மாதிரி யாரு வந்து அதுல வந்து மன்னிப்பு வழங்கணும், பாடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலயும் இருக்கு. இதுல வந்து இந்த சிஜிஎம் கோர்ட்ல தான் வந்து ஜெனரலா இந்த மாதிரி டெசிக்னேட்டட் கோர்ட் வச்சிருப்பாங்க. அந்த கோர்ட்ல தான் போய் அவங்க வாக்குமூலம் கொடுக்கணும், இல்லைன்னா ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொடுக்கணும்.
இது ரெண்டுலையுமே கொடுக்காம இந்த இதுல வந்து செஷன்ஸ் கோர்ட்ல கொடுத்ததாக ஒரு டெக்னிக்கல் பிரி எடுக்கிறாங்க. அதனால வந்து அந்த அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எந்த கோர்ட்ல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இது முன்னாடி ஜென்ரலா இந்த ப்ரொசீஜரை வந்து சரியானபடி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் சரியா ஃபாலோ பண்றது கிடையாது எல்லா வழக்குலையும். அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் நிறைய வழக்குல பாத்தீங்கன்னா அந்த அப்ரூவல் ஸ்டேட்மெண்ட் சரியாவே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாம அதுல இருக்கிற டெக்னிக்கல் கைடன்ஸ் வாங்கிக்காம ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம பண்ணிடுறாங்க. இந்த இதுலயே அது டெக்னிக்கலா ஒரு டெஃபெக்ட் இருக்கு. இதுல என்ன என்னுடைய பயம்னா நான் வந்து இதை ரெண்டா பாக்குறேன் சார். ஒண்ணு வந்து சட்ட நடைமுறைகள், ப்ரொஃபஷனலிசம் ரெண்டு. அதான் வந்து கோர். இப்ப வந்து இதுல ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. ஏன்னா அது தட் இஸ் ரியல். ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப யாரோ காரணமாக இருக்கணும். யார் அது? குற்றம் செய்தவர்கள் யார்? எதற்காக குற்றம் செய்தார்கள்? ரீசன் இருக்கணும். என்ன மாதிரியான சதித்திட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள்? யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருந்தார்கள்? அவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தக்கவாறு அவர்களுக்கு தண்டனை, அப்புறம் ப்ரொபோர்ஷனல் டு தேர் இன்வால்வ்மெண்ட். இதுக்கு அப்பீல் உண்டு. ஏன்னா இரண்டு தரப்பு பல்வேறு மக்களை நம்ம உள்ளடக்கி கொண்டு வரும் பொழுது அவர்கள் மறுக்கலாம், நான் குற்றமே செய்யலைன்னு சொல்லலாம். பட் ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க சொன்னீங்களே அந்த மார்ச் ஆஃப் லா அப்படின்னு, அது வந்து கீழமை நீதிமன்றத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் உறுதி செய்யப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு லீகல் பிரின்சிபலை வந்து எவ்வாறு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அணுகுறது தான். அதான் மார்ச் ஆஃப் புரிஞ்சிருச்சு. இப்ப இது வந்து இதுலயே கொஞ்சம் ஏதோ பல இடங்கள்ல மிஸ் ஆயிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்ப அவுட் சைடர்ஸ் எடுத்துப்போம். இப்ப நாம வந்து இந்த என்னை போன்றவர்கள்லாம் பார்வையாளர்கள். அது வந்து அது சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம், ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கலாம், ஜெனரல் பொது நோக்கர்கள் அப்படின்னு வச்சுப்போம். கொஞ்சம் சீரியஸா என்ன நடக்குதுன்னு பாக்குறோம் அப்படின்னு. இப்ப நமக்கு என்னன்னா வந்து ஒரு அந்த ஜுடிஷியல் சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்ப நமக்கு ஒரு கீழமை நீதிமன்றம் சொல்றத மாற்றலாம், அதை மாற்றக்கூடாதுன்னு நான் சொல்லல. அப்பீல் ப்ராசஸே ஒன்றை மாற்றக்கூடும், மாற்ற முடியும், சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா என்ன ஒரு இதுன்னா இவ்வளவு டிராஸ்டிக்கா மாறுமா? ஆம் குற்றம் செய்தவர், இல்லை குற்றம் செய்யவில்லை, ஆம் குற்றம் செய்தவர், அப்படி பிளிப் ஃபிளாப் ஆகுமா? இதுக்கு மேல ஏதாவது ஒரு அப்பீல் ப்ராசஸ் இருக்கா? இனி இருக்கா? அதனாலதான் எனக்குமே வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சி ஊட்டும் ஒரு ட்ரெண்டா தான் தெரியுது. ஏன்னா நீங்க டிமோக்ராட்டிக்கலி ஆப்போசிட்டா விசாரணை நீதிமன்றத்துல கொடுத்த தீர்ப்பு வந்து மிக மிக கேர்லெஸ் ஆட்டிடியூட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் செஞ்சது மாபெரும் தவறு, இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும் அக்கிட்டல் கொடுத்தது ரொம்ப தவறுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. நம்ம உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தான் நம்ம மதிக்கணும். அதுதான் ஃபைனல் பை வெரி கான்ஸ்டிடியூஷன். கீழே நீங்க என்ன சொன்னாலும் அது வந்து ஓவர் டர்ன் ஆயிடுது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மட்டும் தான் இருக்கு, நிலுவையில் இருக்கு. நம்ம பொதுவானவர்கள் பார்வையில நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒரு குற்ற வழக்குலாம் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட தீர்ப்புகள், அதுவும் இந்த டிமோக்ராட்டிக்கலி ஆப்போசிட் வியூஸ் எடுக்கும்போது அது வந்து ஒரு ராங் சிக்னல்ஸை கொடுக்கறதுங்கிறது தான் என்னோட கருத்து. இதுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புலையும் இன்வெஸ்டிகேஷன் தரப்புலையும் இன்னும் வந்து கூடுதல் முனைப்பும், ஒரு வழக்கு நடத்துவது, பதிவு பண்ணுவது, சார்ஜ் ஷீட் போடும், விசாரணை நடத்தணும். விசாரணை நடத்தும் போது அனைத்து சாட்சியமும் அதை வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட் நிரூபிக்கிறதுக்கான முனைப்பை தவற விடுவதனால்தான் இந்த டெக்னிக்கல் ப்ளீஸ்லாம் வருது. இதுக்கு ரூமே கொடுக்காத அளவுக்கு நீங்க வந்து ஒழுங்கானபடி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்ரூவராகவே இருக்கட்டும் சார், அந்த அப்ரூவர் வந்து திருப்பி வந்து ரிவ்யூ பண்ணி அந்த அப்ரூவருடைய ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிற அளவுக்கு ப்ராசிக்யூஷன் வந்து நல்லபடியா விசாரணை பண்ண ப்ராசிக்யூட்டர் ஒழுங்காக தான் நடத்திருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டு எல்லா விட்னஸையும் கொண்டு வந்து அந்த சார்ஜ் ஷீட்டை கொடுத்ததுக்கு பிறகுதான் அவர் நடத்தவே ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால அவருக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ல அவருக்கு எந்த வித ரோலும் கிடையாது. பட் ஆனா
இனிமேல் வரும் காலங்களில் முக்கியமான கொலை வழக்குகளில் இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு கொலை வழக்கு அது பட்டப்பகலில் நடந்தது, கூலிப்படையில் நடந்தது. அது அவங்களோட உறவினர்களால் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு பெற்று இப்போ திரும்ப தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வழக்குல இவங்க முன்னூறு அதிகமான ஒரு முனைப்பை காட்ட வேண்டும். ஒரு அப்ரூவர் இருந்துட்டாலே அந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்னே தப்பு. ஸோ இத மாதிரி அவங்க அந்த ஒரு முனைப்பை காட்ட தவறினாலோ இல்லை அதில் ஏதாவது ஒரு லேப்ஸ் இருந்தாலோ அதை பயன்படுத்தி கொண்டுதான் மேல்முறையீட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு அறிந்த நல்ல ஒரு சீனியர் அட்வொகேட் ஆர்கியூ பண்ணும்போது அவங்க பல தீர்ப்பு பார்த்துருப்பாங்க, பல வழக்கு நடத்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த டெக்னிக்கல் ப்ளீஸை அவங்களால கரெக்டாக எடுத்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதுதான். ஆனா அதுக்கு ரூம் கொடுக்காத அளவுக்கு நம்ம செய்யணும். இதுதான் முதல்ல. அதுதான் இதை செய்ய தவறினதுக்கு காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் வருது. இதை தவிர என்னன்னா உச்ச நீதிமன்றம் கூட இது ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்ட்ல அணுகியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணும்போது அவங்க இது ஹைகோர்ட்ல இது மாதிரி எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க மேல்முறையீடு செய்யும் போது நாங்க டெத் பெனல்ட்டியை நாட் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. டெத் பெனல்ட்டியே கேட்கல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டெத் பெனல்ட்டியை நாட் ப்ரெஸ், லைஃப் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆர்கியூ பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல அது வராது. ஸோ அதனால அந்த டெத் பெனல்ட்டியை சஸ்டெயின் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ண முடியாதுங்கிறது முன்னாடியே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அரசு தரப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை நாட் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் அதுக்கு அப்புறம் இந்த அக்யூட்டல் தப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க உயர்நீதிமன்றத்தை கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் தான் நீதியரசர் நான் சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒன்றான வழக்குல கீழமை நீதிமன்றத்தை அதாவது விசாரணை நீதிமன்றத்தை இருக்கிற ஒரு தவறெல்லாம் பெரிதாக காட்டி இவங்க மன்னித்தது, அதை தண்டனை ரத்து செய்து விடுதலை செய்தது மிக மிக தவறான ஒரு அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா கிரேவ் சஸ்பிஷன் இருக்கு, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த வழக்கை பார்க்கும்போது பார்த்தா அவங்களுக்குள்ளார லிட்டிகேஷன் ஆரம்பத்துல இருந்து சிவில் லிட்டிகேஷன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. அவங்க அவங்க இந்த சுப்பையாவோட தாய்மாமா அவருக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கிறது. அந்த சொத்தை எழுதி வச்சதுக்கு பிறகு அவங்க அவங்களுடைய இரண்டாவது மனைவி அதை அவர் இறந்து போனதுக்கு பிறகு அதை சேலஞ்ச் பண்றாங்க. சேலஞ்ச் பண்ணி அதுல செட்டில்மெண்ட் ஆகுது. செட்டில்மெண்ட் ஆகி அந்த சுப்பையாவோட அம்மாவுக்கு அதாவது அந்த எழுதி வச்சவரோட சகோதரிக்கு அதை எழுதி கொடுக்குறாங்க. செட்டில்மெண்ட் இந்த சொத்தை அவங்களுக்கு ஒரு 2.5 ஏக்கர்ஸ் இன்னும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு அதையும் அப்பயும் விடல, திரும்பவும் லிட்டிகேட் பண்றாங்க. லிட்டிகேட் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னா சுப்பையா தன் மனைவிக்கு செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு இந்த அலாட்மெண்டே தப்புங்கிறது திரும்பியும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. ஸோ there is a strong litigation against for a property in this matter. இதுதான் அதோட மோட்டிவ். இந்த மோட்டிவ் இருக்கிறதுனால தான் அது கடைசியில அவர் எலிமினேட் ஆகிற வரைக்கும் அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ இதுதான் அதோட சர்க்கம்ஸ்டன்ஸ். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இன்னமும் அந்த புலன் விசாரணை அதிகாரி மேலோட்டமா பார்த்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் முன்னாடி வழக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஃபுல்லாவே அதுக்கு சாட்சியோ மற்றதோ ஏற்பட்டா அந்த மோட்டிவ் நல்லா ப்ரூவ் ஆகும். ஏன் அவங்க அடிப்படையை வைத்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த அப்ரூவருடைய ஸ்டேட் விட்னஸ் இல்லாம, அதாவது சாட்சியம் இல்லாம இன்னும் அவங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்குங்கிறத, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்ச வரைக்கும் அந்த வழக்கை நான் ஃபாலோ பண்ணி படிச்ச வரைக்கும் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி சிவில் டிஸ்பியூட் இருந்து அந்த டிபிள் டிஸ்பியூட் தான் அதுக்கு ஒரு மோட்டிவோட காரணம். அதில் வச்சுதான் அந்த கூலிப்படையை வச்சு அந்த சுப்பையா எலிமினேட் பண்றாங்க அவங்க. இதுதான் அந்த வழக்கோட ஒரு முதல் நிலை நிகழ்வு. அது பிறகுதான் அதுக்கு வழக்கு நடக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே அந்த ஒரு பின்படத்தை இன்னும் அதிகமான சாட்சிகளை வைத்து ஆதாரபூர்வமாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாங்களா இல்லைங்கிறது எனக்கு அந்த ஜட்மெண்ட்ஸை பார்க்கும்போது என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னால் அந்த கீழமை நீதிமன்றத்தோட ஃபுல் தீர்ப்பு என்னால் படிக்க முடியல. அந்த தீர்ப்பு கிடைக்கிறதா நான் பாக்குறேன்னா வைத்துக்கொண்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு அகடமிக்
காரணங்களுக்காகவாவது கீழமை நீதிமன்றத்தோட தீர்ப்ப உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளோட ஒப்பிட்டு பார்த்து என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் நமக்கு ஒரு முழுமையான புரிதல் ஏற்படும். பட் எனக்கு இப்போ ஓரளவுக்கு நம்ம பேசினதுல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நம்ம இதை தொடர்ந்து இதை மேற்கொண்டு பேசுவோம் சார். நிச்சயமா. நிச்சயமா சார். நன்றி சார். ஓகே சார். நன்றி சார்.